மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரவினாடி நிலாத்தா கண்ணாத்தா உனக்கானாத்தா இந்த ஜென்மை அடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா. பக்தி ரொம்ப முத்தி போச்சு போல இருக்க. பேப்ல தான் தந்த கையில கொடுக்கணுமா? எடி வாணி சொல்லுங்கம்மா சொல்லுங்க. எடி மணியாவது என்னடி ஆட்டம் போட்டுன்னு இருக்க? எதுக்குமா மணியாவது? எடி ராதிகா வீட்டுக்கு போயிட்டு வசந்தியோட குழந்தைய பாத்துட்டு வரத்தா இல்லையா? பக்கத்து வீட்டுக்கு தானே நான் போலாம். செல்லாத்தா செல்ல மணியாத்தா. எடி இப்ப கடை திறந்து பாக்குறே இல்லையா நீ? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் தான். காலேஜ் விட்டு வந்தா புக் எடுத்து படிக்கலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. அம்மா நாங்க ஸ்கூல்ல படிக்கிறோம். இப்ப பாரு புக் எடுத்து வச்சு படிக்கிறதுக்கு. காலேஜ் படிக்கிறோமா? காலேஜ். இடி காலேஜுக்கு படிக்கிறதுக்கு தாண்டி போற? ஆமாம்மா அதே நம்ம உங்களுக்கு சந்தேகம். அப்புறம் நான் ஹோம்ஒர்க் எழுதுற வேலை படிக்கிற வேலை எதுவுமே இருக்காது உனக்கு? அதெல்லாம் காலேஜ்லயே பாதி முடிச்சிடுவோம்மா. இப்போ மீதி பாதி அது வந்து செமஸ்டர் எக்ஸாம் வரும்போது பாத்துக்கலாம். அதான் லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்க வைக்கிறோம்ல, இவ்வளவு அலட்சியமா தான் இருப்பீங்க. என்னது மம்மி பஜ்ஜியா? குழந்தை காலேஜுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வருது, சரி சூடா பஜ்ஜி போட்டு தரலாம் சொல்லிட்டு செஞ்சு எடுத்துன்னு வந்தா ஆட்டம் போட்டு நிக்கியா? இது வேற ராதிகா வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் புக் எடுத்து படிக்கிற புரிஞ்சுதா? ஏம்மா படிக்கிற படிக்கிற வாடா வாடா வந்துட்டானா வாச பையன். அவன் என் காசு பையன் தான். என்ன இப்போ சதீஷ் பஜ்ஜி வேணுமா? சதீஷ் தண்ணி எடுத்து வச்சிருப்பேன், இது எனக்கு கொடுங்க. டேய் உனக்கு தான் பெரியமா தண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்களே, அங்க போய் வாங்கிக்கோ, என்னோட பங்கு. ஆமா இப்ப எதுக்கு நீங்க வந்த? ஏண்டி வீட்டுக்கு வந்த குழந்தை இப்படியே கேட்பாங்க? நம்மளே இப்ப கிளம்பி அவங்க வீட்டுக்கு தானே போயிருக்கோம். இப்ப இவன் இங்க வந்து காப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைங்கன்னா எவ்வளவு கண்ணு கருத்தமா இருக்குது பாத்தியா? ஸ்கூல் வந்தோன்னா படிக்கணும் எழுதணும்னா எருமை கடா இருக்கு பாரு, எருமை கடா ஆட்டம் போட்டுன்னு இருக்கு. என்ன என்ன திட்டு வாங்கி வைக்கிறதுக்குன்னே நீ இருப்பியடா? ஒண்ணுமே பண்ணல. ஆக அந்த ரூம்ல தானே இருக்கா, அங்க போய் படிக்க வேண்டியது தானே. டியூஷனுக்கு வந்த இங்க எதுக்கு வந்த நீ? இந்த ரூம்ல இருந்தா சூப்பர் வாசனை அடிச்சது, அதான் என்னன்னு பாத்துட்டு போலாம் வந்தேன். டேய் வாணி சதீஷ் ரெண்டு பஜ்ஜி கொடு. ஏமா அவனுக்கு தான் பஜ்ஜி உள்ள வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அவனுக்கு அதை எடுத்து கொடுங்க, நான் எல்லாம் தர மாட்டேன். டேய் சின்ன குழந்தை கூட ரெண்டு பஜ்ஜி தர மாட்டியா? உள்ளத வச்சிருக்கேன்னு சொன்னீங்களேம்மா, எடுத்து கொடுங்கம்மா. அது வாழை தனியா மாவு தனியா இருக்குது, இனிமே தான் பஜ்ஜி சுடணும். உனக்கு மட்டும் தான் சூடா போட்டு எடுத்துன்னு வந்தேன். அவனுக்கு கொடு. பஜ்ஜி போட்டு எடுத்துன்னு லேட் ஆகும். வெறும் சின்ன குழந்தை பாத்து இருப்பானே, சீக்கிரம் பஜ்ஜியை சாப்பிட்டு வாட்சி தீட்டு போயிடலாம். சதீஷ் அக்கா கிட்ட இருந்து பஜ்ஜி வாங்கிக்கா. என்னதான் நல்லா ஏமாத்துறீங்கம்மா நீங்க. அம்மா ஏமாத்துறாங்க இந்த அம்மாவை தான். அவனுக்கு ரெண்டு பஜ்ஜி கொடு, நம்ம இருக்கிற மாவுல பஜ்ஜி போட்டு அக்கா சஞ்சுக்கு கொடுத்துட்டு வரேன். என்ன கூட சீக்கிரம் கிளம்பு சொல்லி இப்பதான் பஜ்ஜி சுடுறதுக்கே போயிருக்காங்க இவங்க. பஜ்ஜி எடுத்து கூட பெரிய பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி எடுத்துக்கிறேன். பாத்துடா சுடுது. சுடுதா? அப்ப ஆகட்டும். ஏண்டா பஜ்ஜி வேணாமா? இல்ல கொஞ்சம் ஆகட்டும், ரொம்ப சுடுது. பஜ்ஜி சாப்பிடறதா இருந்தா கீழே உட்காந்து சாப்பிடணும், புரியுதா? கட்டை மேல உட்காந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் பெட்ஷீட் தலைக்காயெல்லாம் வந்து என்ன ஆயிடும், அப்புறம் எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. அப்புறம் எறும்பு வரும், அப்புறம் எலி வந்து கடிச்சிடும் அத்தையும். ஓகே ஓகே கவலைப்படாதீங்க, கீழே உட்காந்து சாப்பிடுறேன். நம்ம சுட சாப்பிடலாம். அக்கா என் பங்கு பஜ்ஜி தனியா எடுத்து வை, சாப்பிட போறேன். அப்பளம் எடுத்து வைக்கடா. டே ஸ்கூல்ல எப்படி போகுது? ரொம்ப ஜாலியா போகுது. உங்கள மாதிரி சின்ன பசங்களாவே இருந்திருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கும். ஏன் உங்களுக்கு காலேஜ் ஜாலியா இல்லையா? இங்கடா ஸ்கூல் மாதிரி ஜாலியா இல்லடா. ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் தான் ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். அப்படியே சொல்றீங்க? எல்லாரும் சொல்றாங்க ஸ்கூல் தான் ரொம்ப கஷ்டம், காலேஜ் போனா நல்லா ஜாலியா இருக்கலாம்னு. அதெல்லாம் சும்மா. என்ன காலேஜுக்கு போனா அப்பப்ப கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு டான்ஸ் ஆடலாங்க, ஆட்டம் போடலாம், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போறது, ஊர் சுத்துறது அதெல்லாம் பண்ண முடியாதா காலேஜுக்கு போனா? டேய் சின்ன பையன் தான்டா நீ, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? என்னோட ஃப்ரெண்டுங்க இருக்காங்களா, அவங்க அண்ணாலாம் வந்து காலேஜ் தான் படிக்கிறாங்க. அவங்களாம் சினிமாக்கெல்லாம் போவாங்களாம், அது சொல்லுவாங்க. ஆம்பளை பசங்க கட் அடிச்சுட்டு போறாங்களோ என்னமோ, எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா நாங்களும் ஒரு நாள் கூட கட் அடிச்சது இல்லை தெரியுமா? பாவம். சதீஷ் ராஜேஷா இங்க வாடா, இங்க வாடா, இங்க வந்து இருக்கேன். அது யாருடா அது? என் ஃப்ரெண்டுக்கு டியூஷனுக்கு வந்திருக்கான் புதுசா. ஐயோ உன்ன ஒருத்தனை வச்சே சமாளிக்க முடியாது, உன் ஃப்ரெண்டு வரியா? ரெண்டு பேர் புதுசா டியூஷன் சேர்ந்துட்டாங்க. ராஜேஷ் விக்கி ரெண்டு பேரும். டேய் இங்க தான் இருக்கே நீ. இன்னொரு ஆர்ந்தவன் வந்து சேர்ந்துச்சா? டேய் விக்கி எங்கடா? விக்கி கடைக்கு போயிருக்கான்டா. அவங்க அம்மா வந்து பொட்டுக்கடலை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் டியூஷனுக்கு போன்னு சொன்னாங்க, அதான் கடைக்கு போயிருக்கான். சரி டைம் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். என்னடா படிக்காம இங்க வந்து உட்கார்ந்துருக்க? பரவாயில்லையே, படிக்கிறதுக்காகலாம் டியூஷனுக்கு வரானுங்களே. எங்க பையனா பஜ்ஜி சாப்பிட்டு போய் படிக்க சொன்னாங்க, அதான் பஜ்ஜி சூடா இருக்கு ஆப்டா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டேன். ஏய் அப்ப எனக்கு பஜ்ஜி? ஐயோ ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டா எனக்கு எதுவும் மிஞ்சாது போல இருக்கு. தரண்டா ஆட்டா ரொம்ப சுடுது. டேய் நீ அந்த ஆர்த்தியோட தம்பி தானே? ஆமாக்கா ஆர்த்தியோட தம்பி தான். உன்னை சின்ன வயசுல பார்த்தது அடையாளமே தெரியல எனக்கு. ஆமாக்கா இப்போ ரொம்ப பெருசா வளர்ந்துட்டல, அதனால உங்களுக்கு அடையாளம் தெரியல. சரி இந்த பஜ்ஜி எடுத்துக்கோ. சூடு ஆறிடுச்சா? அது ஒன்றும் ரொம்ப சொல்ல, அவன் ஓவரா சீன் போட்டு உட்காந்து இருக்கான். பஜ்ஜி எப்பி ஆறிடுச்சு. டேய் அப்ப பஜ்ஜி தட்டோட தூக்குடா, நம்ம டியூஷன்ல போய் சாப்பிடலாம். அப்படியே சொல்ற? ஆமா இவனால பஜ்ஜி ஆட்டதுல உட்காந்து ஆறிடுச்சுல தூக்கு. இவன் கிட்ட சொன்ன வேலைக்காவது, நம்மளே தூக்கிட வேண்டியதுதான். இங்க இருந்து பஜ்ஜி காணோம், அதான் அவன் தூக்கி ஓடி போயிட்டான். சதீஷ் எருமை ரெண்டு பஜ்ஜி தானடா, தூக்கி போயிட்டான். பெரியமா சுட்டு எடுத்துட்டு வராம அதை வாங்கிக்கங்க. எருமை மாடு, எம்மா நம்மளும் ஓடிடலாம். எதுக்கு
இன்னொரு வாட்டி சதீஷ் பையன் வரட்டும். எருமை மாடு. எதுக்கு நீ கத்தின்னு இருக்க? அம்மா இந்த சதீஷ் பையன் பஜ்ஜி தூக்கி போயிட்டாமா. நான் தான் உனக்கு கொடுன்னு சொன்னேன்ல. அம்மா அவன் தான் ஆர்டர் சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். ரெண்டும் சேர்ந்து என்னோட பஜ்ஜி தூக்கி போயிடுச்சிங்க. சரி சின்ன குழந்தை விடு. சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு. சதீஷ் பையன் கையில மாட்டினா பாருங்க. புதினா சட்னி இருக்கு, தொட்டு சாப்பிடு. போறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிட்டு வரணும். வந்து வீட்டுல வேற விளக்கு வேற ஏற்றணும்ல. ஆகட்டும். தோச்சு போட துணியை வேற மடிக்கல. 2 பொம்பளை பசங்க இருக்குன்னு தான் பேரு ஒரு வேலை செய்ய மாட்டேதுங்க. சதீஷ் வந்து இது எப்படின்னு போறதுக்குள்ள சாப்பிடலாம். நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்ய போற? அது வந்து ஒன்றும் புரியலடி. டெய்லியும் இட்லி தோசை இப்படியே போயின்னு இருக்கு. இந்த இட்லி மாவுலாம் யார் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பெரிய இம்சையாக இருக்குது. அந்த மாவு பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டுது. இது வேற கையால் அரைச்சாதான் மாவு நல்லா இருக்குமா? கடையிலலாம் வாங்கிட்டு வந்து இட்லி சுட்டாலும் தோசை சுட்டாலும் நல்லா இருக்காதான் என் மாமியாருக்கு. அதனால நீ உன் கையால் அரை மாவும் சொல்லுது. ஏன் உங்க வீட்டில் கிரைண்டர் இல்லை? கிரைண்டர் இருக்குது. கிரைண்டரில் தான் அரைக்கிறோம். கையால் அரைக்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். எருமை நம்ம ஊரில் தான் மாவு மிஷின்லாம் இருக்குதுல்ல. எடுத்துமே கொடுத்தா 1 கிலோக்கு 15 ரூபா நோ வாங்குறாங்க. அதில் அரைச்சிட்டு வந்து கொடுத்தாலாம் அந்த மாவுலாம் பிடிக்காதான் எங்கள் மாமியாருக்கு. நானே கிரைண்டரை வந்து கழுவி அதுலேயே அரைச்சி அதில் எடுத்து வச்சாதான் அதுக்கு பிடிக்குமா. எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா கிரைண்டரை மாவு அரைக்கணும்னா? அரைச்சப்பார் தெரியும் உனக்கு முதுகிலும் கேள்றது. அதுக்கு தான் என் கல்யாணத்துக்கு சீர் வருஷ சாமான் வாங்கும் போதே கிரைண்டர் வாங்கி தரேன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா வீட்டில். நான் வேணாம்னு சொல்லிட்டேனே. அதனால நான் இப்போ கடையில் தான் வாங்கிக்கிறேன் மாவு. கிரைண்டர் இருந்தால் தானே அரைக்க சொல்லுவாங்க. கிரைண்டர் வீட்டில் இல்லைன்னா நீ உஷாராச்ச. உஷாருனா உஷாரு. உன்ன மாதிரி உஷார் யாரும் இருக்க மாட்டாங்க. இது வந்து எங்கள் மாமியார் கிரைண்டரு. அது கல் இவ்வளோ பெருசு இருக்குது தெரியுமா? தூக்க முடியல என்னால். பழைய காலத்து மாடலா? ஆமாம் பழைய காலத்து மாடல் கிரைண்டர் தான். என் வீட்டுக்காட்டி நான் சொல்லினே இருக்கேன், புது மாடல் வாங்கி கொடுங்க. இப்படி சாய்ச்சாலே மாவுலாம் அப்படி வெளியில் வர மாதிரி கிரைண்டர் வந்துக்கு சின்ன சின்ன கல் போட்டு நம்ம கடுக்குள்ள தூக்க வேண்டிய வேலையே கிடையாது. அப்படி ஈஸியாக கழிவுலாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார சொல்கிற பிடிச்சி கேட்க மாட்டேங்கிறாரு. இதில் தான் மாவு வந்து நல்லா இருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ அரிசி ஊற வச்சு எங்கள் வீட்டுக்காரர் தான் அரைக்க சொல்ல போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை டைமில் லீவில் சும்மா தானே இருக்கிறாரு. அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். அப்போ தான் தெரியும் ஒரு கஷ்டம்னா என்னன்னு. நீ சொல்கிறது சரிதான். அரைக்க சொல்லு. அப்போதான் உனக்கு புது மாடல் கிரைண்டர் வரும். என்ன வழியிலேயே மீட்டிங்கா? யாரு ராதிகாவா? எங்கே கிளம்பிட்டா? கடைக்கு தள்ளி போகிறேன். ஏன் சதீஷ் இல்லையா வீட்டில்? அவனை அனுப்புறதானே? சதீஷும் சஞ்சுவும் டியூஷன் போயிட்டாங்க. அதான் வீட்டில் யாரும் இல்லை. போகிற கடைக்கு. என்னக்கா வாங்க போற? வசந்தியோட குழந்தைக்கு பேர் சொல்லாது வேணாம் சொன்னாங்க எங்க மாமியாரு. பேர் சொல்லாதா? அப்படின்னா அது ஒரு மருந்துடி. குழந்தைங்களுக்கு வந்து இந்த எண்ணெயில இது பண்ணி நெருப்புல காமிச்சு அப்படி தேய்ச்சி மை மாதிரி வைப்பாங்களா தானே? அதான். ஓ அப்படியா? கடையில் போயிட்டு பேர் சொல்லாது அப்படின்னு சொல்லி கேட்டா கடைக்காரருக்கு தெரியுமா? தெரியுடி. நம்ம பேர் சொல்லி இதை கொடுங்க அதை கொடுங்க சொல்லி கேட்டாலே கரெக்டாக தர மாட்டாரு. நீ வேற பேர் சொல்லாது வேற சொல்ற. என்ன தரப்பாரு? இப்போ பார்த்து வாங்கினு வா. ஏக்கா நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யலாம் கொஞ்சம் ஐடியா சொல்லிட்டு போயா. ஐயோ இதுவும் இப்போ இட்லி செய்ய சொல்லுது. இட்லி தோசைனாலே போர் அடிக்குது. வேற ஏதாவது புதுசா சொல்லு. இட்லி தானே உடம்புக்கு நல்லது. வேற எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது. வெஜ்ஜன் ஆகாது. இட்லி இல்லைன்னா சாப்பாடு உடம்புக்கு நல்லது தான். இப்பதான் புதுசா நைட்ல இட்லி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அது நம்ம நீ சொல்ற சரிதான். அந்த காலத்துல நைட்ல சாப்பாடு தானே சாப்பிடுவோம். இப்பதான் நைட்ல வந்து டிஃபன் தான் சாப்பிடணுமா. இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு வந்துச்சு. மாமா அந்த காலத்துல நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கோம். நைட்ல டிஃபன்லாம் செய்ய மாட்டாங்க. டிஃபன்றது வந்து எப்பயோ ஒரு பலகாரம் மாதிரி. அது தீபாவளிக்கு வருஷப்பருப்புக்கு அப்படி இப்படிதான் இந்த இட்லியே பார்க்க முடியும், தோசையை பார்க்க முடியும். இப்போ டெய்லி சாப்பாடு ஆகி போச்சது. பார்த்துக்கோ. இட்லிலாம் அந்த காலத்துல வந்து டிஃபன் ஐட்டத்துல இல்ல, பலகார ஐட்டத்துல இருந்திருக்கு. அப்பெல்லாம் முக்கவாசி நைட்ல சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, களி தண்ணி செஞ்சு தருவாங்க. களிக்கும் அந்த கருவாட்டு குழம்புக்கும் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ சூப்பரா இருக்கும். களியா? களி என்னதுக்கா? நல்லா கேட்டப்போ களி என்னன்னு தெரியாது உனக்கு? எனக்கு தெரியாதுக்கா நிஜமாவே. தீபாவளி களி என்னன்னு தெரியாம எப்படிதான் இருக்கிற தெரியலையா? கூழுக்கு வந்து நம்ம மாவு வந்து கேழ்வரகு மாவை ஊற வச்சு புளிக்க வச்சு அதுக்கப்புறமா மறுநாள் வந்து அந்த கொதிக்க வச்சு அதில் அரிசிலாம் போட்டு கூழா காய்ச்சி குடிப்பேன்ல. அதுக்கு கூழ் காய்ச்சத்துக்கு 3 நாள் ஆகும். நான் களி வந்து நம்ம அப்பயே செஞ்சு அப்பயே சாப்பிட்றத களி. கேழ்வரகு வேணால் நம்ம அரிசி போட்டுக்கலாம் கூட. ஏன்னா வரைய கேழ்வரகு மாவு கூட போட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கிளறி கிண்டி எடுக்கிறது தான் களி. அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? எல்லாம் இந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு எங்கே தெரியுது? உடம்புக்கு அவ்வளோ சத்து. அதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு களினாலே முதல்ல என்னன்னு தெரிய மாட்டேது. அதுக்கப்புறம் எங்க செஞ்சு சாப்பிட்றது? அக்கா நீ செஞ்சா கொஞ்சம் எங்களுக்கு கூடக்கா. கேழ்வரகு வாங்கி அரைக்க வேண்டிய மாவு அரைச்சா செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு கருவாட்டு குழம்பு இல்லைன்னா வந்து கறி குழம்பு மீன் குழம்பு அந்த மாதிரி குழம்புலாம் ஊற்றி சாப்பிட வச்சுக்கோ வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுதே. ஆடி மாதம் பிறந்துச்சு இன்னும் கூழ் ஊற்றல ராதிகா வீட்டில். கோமதி அக்கா வீட்டில் ஊற்றுவாங்க இந்த வருஷம். எங்கள் வீட்டில் தான் குழந்தை பிறந்ததுல நாங்கள் அடுத்த வருஷம் தான் ஊற்றலான்னு இருக்கிறோம். என்ன இந்த வாட்டி வந்து கோமதி அக்கா வீட்டில் கூழ் ஊற்றுவாங்க. எல்லாரும் வந்துருங்க. பாரு அது நம்மளை கூப்பிடவே இல்லை இன்னும். ஆமாம் கூழ் ஊற்றுறதுக்கு அது இன்னும் ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லை. சொல்லணும்னா நான் சொல்லிட்டேன்னா வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்ற போகிறேன். எல்லாரும் வந்துருங்க. போடுறா அப்படி போடுறா. மதியானம் கூழ் ஊற்றுவாங்க, நைட்டுக்கு கும்பப்படையல். மதியானம் வந்து கூழ் கூட்டு முருங்கைக்கீரை பொரியல் கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு வந்து சிக்கனு மட்டனு மீன் அப்புறம் வந்து முட்டை எல்லாமே ஓடுறது தாவாது
பறக்கிறது எல்லாமே படம் இல்லக்கா. ஆமா ஆமா, ஆடி மாசம் பிறந்தாலே அத்தாண்டி மாரியம்மா கூழாக்கி வச்ச வாடியம்மா. ஏய் பாட்டு அப்படி இல்லை, தப்பா பாடுற பாரு நீ. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா. ஆதி சக்தி மாதா ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா, எல்லார் வீட்லயும் கூழு ஊத்தும் ஒரு நாள். ஆடி இருங்க எப்படியே, எனக்கு வர மணி ஆச்சு, நான் போறேன் கடைக்கு. நீ ஆடுக்கா? அம்மா நானும் ஆடல. ஆடுதம்மா அக்கினி சட்டி ஆத்தாவோட கோவில வாசனை சுத்தி. ஆடுதம்மா அக்கினி சட்டி. ஆடி மாசம் வந்துட்டாலே தீமிதி திருவிழாவும் கூழ் ஊத்துறதும் ஊரே திருவிழா தான். மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. தலைமையில மணி மகுடம் என் தாய் தந்த பூங்கரகம். உன்ன நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி காவல் நீதான் காளியம்மா. மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. விட்டா வேப்ப மரத்தையே பிடிங்கி வச்சு நாடுவாங்க பொழுது ரெண்டு பேரும். சாமி ஏதாவது வந்துச்சா? மாரியம்மா கூழ் ஊத்துறது கோமதி அக்கா வீட்டுக்கு வான்னு சொன்னதான் ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். எப்படி ஆடினே இருங்க, நான் போயிட்டு வரேன். காவல் நீதா காளியம்மா. மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. இது வேற பாட்டு பாடுறேன். வேப்பிள்ளை காளியம்மன் வேப்பிள்ளை. கத்தி போல் வேப்பிள்ளை காளியம்மன் வேப்பிள்ளை. கத்தி போல் வேப்பிள்ளை ஈஸ்வரியின் வேப்பிள்ளை. ஆயி மகமாயி வடிவான வேப்பிள்ளை. காளி திரிசூலி வடிவான வேப்பிள்ளை. வேப்பிள்ளை